இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிற 4 மாதங்கள்ல ஒரு மாதம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டில் 12 மாதங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கணக்கு பிரகாரம் அல்லாஹ்விடத்துல மாதங்கள் என்பது வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதிலே 4 மாதங்கள் புனித மாதங்களாக இருக்கிறது. ஸாலிக தீனுல் கய்யிம், இதுதான் நேரான மார்க்கம். ஃபலா தஸ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அந்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு இடையில சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், போர் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் 12 மாதத்தை உலகத்தை படைக்கும் பொழுது 12 மாதம் அல்லாஹ் பிக்ஸ் பண்ணிட்டான். அந்த 12 மாதத்துல 4 மாசம் புனித மாசம் அல்லாஹ் சொல்றான். அந்த புனித மாதம் எது? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த புனித மாதம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்களும், அதே மாதிரி முதல் சமுதாயத்தினுடைய ரஜபு மாதமும், இந்த 4 மாதங்களும் புனித மாதங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 4 மாதங்களை புனித மாதம் என்று நமக்கு தெளிவா சொல்றாங்க. அதுல ஒரு மாதம் எது? முஹர்ரம் மாதம்.